அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயம் மனப்பதிவு. இன்றைக்கி ஒரு நாள் ப்ரிப்ரேஷன் இதுதான். ஏதாவது ஒரு டெனாமினேஷனில் ஏதாவது ஒரு ப்ரிப்ரேஷன் ஒரு நாளில் பண்ணலாம். மொத்தமாக நிறையா பண்ண முடியாது. பண்ணி வச்சது ஏற்கனவே எதுவுமே இல்லை. தப்பி தவிர 1-2 எங்கிட்டும் கிடந்தாத்த மற்றெல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு. அதனால் எந்த பதிவு போட்டாலும் அன்னன்னைக்கு அதை சுட சுட ப்ரிப்பேர் பண்ணி தான் போட வேண்டியிருக்கு. ஏற்கனவே ஓல்டு பதிவு போட்டது எதுவுமே இல்லை. கரன்சிலையும் அந்த ஒரு 10 பேப்பர் போட்டோம்னா 10 பேப்பர் போயிடும். பாக்கி 90 பேப்பர் தான் இருக்கும். 95% உடனே போயிடும். இது இன்றைக்கி ப்ரிப்ரேஷன். நான் என்னுடைய இந்த நாணய களத்தில் விளையாடும் ஒரு வீரராக விளையாட கொண்டிருந்தாலும் இந்த ஒரு கலெக்ஷனை இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தேன். காப்பர் காயின் மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 92 தனியாக கொடுத்தேன், கொஞ்சம் ரேர் காயின் அப்படின்னு சொல்லி. 2004 கொஞ்சம் தனியாக கொடுத்தேன், அது கொஞ்சம் ரேர் காயின் அப்படின்னு. அப்போ ஒரு நண்பர் 92 to 2004 வரைக்கும் ஒரு ஃபுல் செட்டு ஃபுல் மின்ட்டு ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கள் சார் அப்படின்னாரு. பண்ணுறேன்னு சொன்னேனே தவிர பண்ணவே இல்லை. சரி, இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். இது A to Z 100% சோல் பெர்ஃபார்மன்ஸ். இதில் இடையில எந்த நாணயமே மிஸ்ஸிங் கிடையாது. நாணயம் 90%க்கு மேலே குட் கண்டிஷனான காயின். நான் இந்த பதிவை இந்த மாதிரி ஒரு பதிவு இது வரைக்கும் போட்டதில்லை. நான் என்னுடைய சேனலில் போட்டதில்லை. ஆனால் வேறு குரூப்பு வாட்ஸ்அப்புகளில், வேறு அதர் குரூப் வாட்ஸ்அப்புகளில் இது வந்திருக்குது. இந்த மாதிரி ஃபோல்ட்ரு போட்டு இயர் போட்டு மின்ட்டு எழுதி ரேட்லாம் போட்டுலாம் வரல. நான் கொடுத்தா அந்த மாதிரி தான் கொடுப்பேன், அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் எதையுமே ஒரு நீட்டாக பண்ணணும், வாங்கி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கணும். பணம் 100 ரூபா கூடுது அல்லது 100 ரூபா குறையுது என்பது வேறு விஷயம். எனக்கு ஒரு திருப்தி இருக்கணும். அவங்க வாங்காட்டாலும் என்னுடைய கலெக்ஷனில் இது ஒரு அற்புதமாக இருக்கணும். நான் மீண்டும் ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் செய்வேன். சோல்டு ஆகும், விற்பனை ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தில் போட மாட்டேன். ஆனால் விற்பனை ஆயிரும். அப்புறம் ஒன்று தனியாக எனக்கே உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி இது ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன். 92லேருந்து 2004 வரைக்கும் ஃபுல் செட்டு 55 நாணயம். ஒவ்வொரு லைன்லையும் 10 நாணயம் இருக்கும். 5 லைன் இருக்குங்க. கடைசி லாஸ்ட்டாக ஒரு 5 காயின் இருக்கும். 5 லைனும் 5 காயின்கள் இருக்கும் தனித்தனியாக. 2004 ஃபுல்லாக ஸ்கேரு, 92 ஃபுல்லாக ஸ்கேர். வாங்க ஒரு நிமிஷம் பார்த்துருவோம் வரிசைக்காக. என்ன மின்ட்டு எழுதிக்கணும் அந்த மின்ட்டு காயின் இருக்கும் இதில். அப்படி இல்லைன்னா அதுக்கு நானே முழு பொறுப்பு. இதில் நீங்கள் எந்த இது நீங்கள் மாற்றி என்கிட்ட சொல்ல முடியாது. இதில் ஒரு சின்ன ஒரு புள்ளி இருந்தால் கூட அது இது என்னுடைய புள்ளின்னு நான் சொல்லுவேன். இது என் நாணயம் இல்லை அப்படின்றவேன். இது என்னுடைய நாணயம் தான் அப்படிம்பேன். நான் ஒவ்வொன்றிலையும் ஒரு மேனரிசம் வச்சுருப்பேன். ஃபோல்டர் எப்படி போடணும், ஃபோல்டரில் ஸ்டேப்லர் எப்படி போடணும், ஸ்டேப்லருக்கு பின்புறம் அந்த ஸ்டேப்லர் போட்டதெல்லாம் தூக்கிட்டு இருக்குமா அமுங்கி இருக்குமா, ஸ்டேப்லர் பின்னெல்லாம் கிராஸில் போடுவாங்களா ஸ்ட்ரைட்டாக போடுவாங்களா, என்னோடய எழுத்து ஸ்டைல் என்ன, ரேர் ரேட்டு எப்படி போட்டிருப்பேன், இயர் எப்படி எழுதியிருப்பேன், ரேட்டு எப்படி போட்டிருப்பேங்கிறது இது ஒரு மேனரிசம், ஒரு ஸ்டைல் இது. அதனால் ஒரு ஃபோல்டரை சும்மா கையில் கொடுத்து இது யார் ஃபோல்டர்னால் இது ஏன் ஃபோல்ட்ரு அல்லது ஏன் ஃபோல்ட்ரு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். அதனால் சும்மா பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்மளும் ஏமாந்து விடக்கூடாது. இன்றைக்கி என்கிட்ட ஒரு நண்பர், ஊர் பேர் சொல்ல வேண்டாம், நான் நம்பர்லாம் பதிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் காயின்கள் இருக்குது, என்ன விலைக்கு எடுத்து கொடுவீங்க அப்படின்னு. என்ன காயின்னு சொல்லலை, கொஞ்சம் காயின் இருக்குது, என்ன விலைக்கு எடுத்து கொடுவீங்கன்னு. உங்களுக்கு என்ன விலைக்கு நான் எடுக்கணும், இல்லை 1 லட்சம் 2 லட்சம்னு போட்டுக்கிடுதாங்களா அப்படிலாம் போடுறாங்க. வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் போடுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி எடுத்து கொடுவோம். இப்போ என்கிட்ட 150 காயின் இருக்குது. சரி ஒரு காயின் 1 லட்சம் விதை, 150 காயின் 150 லட்சம் 1.5 கோடி ரூபாய்க்கு எடுத்துக்கிடுதேன் அப்படின்னு. 150 ரூபாய்க்கு கூட நான் எடுக்கணும் என்னமோ தெரியாது.
ஆசைப்படுங்கள், பேராசைப்படாதீர்கள். புத்தரும் கூட ஆசைப்படுவார், ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். அது மாதிரி ஆசைப்படுங்கள், மனிதனின் இயல்பு. பேராசைப்படாதீர்கள். வாங்க நம்ம வேலைக்கு நம்ம போவோம். 1992 ஹைதராபாத்து, மும்பை. 93 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா, 4 மிண்டு. 94 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. 95 கரெக்டு தானா? 95 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. 96 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. 97 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா, மெக்சிகோ. ஃபாரின் மிண்டு. ஃபாரின் மிண்டுனா இதில் இந்த வித்தியாசமாக இருக்குது. எம்ஓ போட்டிருக்கும் தான். மெக்சிகோ அப்படிங்கிறதுல இந்த மாதிரி எழுதியிருக்கும். எம் மிண்டு மேலே ஓ போட்டிருக்கும். 98 அதே மாதிரி தான் இருக்கும். 98 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா, ஸ்லோவேகியா. இதில் அந்த டாட்டில் உள்ள கிராஸ் போட்டிருக்கும். 99 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா, ஸ்லோவேகியா. இந்த இதில் காமிக்கிறேன் உங்களுக்கு. டாட் போட்டு அந்த டாட்டுக்குள்ளே ஒரு எழுத்து மாதிரி கிராஸ் போட்டிருக்கும். 2000 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா, ஸ்லோவேகியா. 2001 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா, ஸ்லோவேகியா. 2002 ஹைதராபாத்துனா ஹைதராபாத்து இருக்கும் நண்பர்களே, நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் என்ன தெரியுதா? ஸ்டாரு ரொம்ப மைனூட்டாக கவனித்து தான் வச்சுருக்கேன். ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. 2003 ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா. 2004 ஹைதராபாத்து, ஸ்கேர் காயின் 300 ரூபா. 2004 மும்பை, ஸ்கேர் காயின் 200 ரூபா. 2004 நொய்டா, ஸ்கேர் காயின் 350 ரூபா. 2004 கொல்கட்டா, ஸ்கேர் காயின் 250 ரூபா. இந்த 4 நாணயம் மட்டுமே 250, 300, 600, 800, 1100 ரூபாச்சு. இந்த 4 நாணயம் மட்டும் உங்களுக்கு 1100 ரூபாச்சு. வலைத்தளத்து ரேட்டு. என்னோடய ரேட்டு வேறு. மொத்தம் 55 நாணயம், ஃபுல் செட்டு, A to Z. ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு. அடுத்து நீங்கள் வேறு இயரையோ மின்ட்டையோ தேடி நீங்கள் போக வேண்டாம். ஒரே ஒரு செட்டு தான் வேணுங்கவங்க என்கிட்ட லைனில் வாங்கிக்குவோங்க. இதனோட உண்மையான விலையை நீங்கள் கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விலை. அது கொஞ்சம் கடினமான ஒரு விலை. அதில் 4ல் 1 பங்கு நீங்கள் தரணும் எனக்கு கண்டிப்பாக. அது இந்த நாணயத்தை சேகரித்தை விட அதனுடைய உழைப்புக்கு நீங்கள் உரிய கூலியை கொடுத்தாகணும். அதனால் இது எல்லா நாணயத்தையும் நான் கூட்டிடுவேன். கூட்டி கணக்கு வழக்கு பார்த்து நீங்கள் 4ல் 1 பங்கு எனக்கு இதனுடைய விலையை தாங்க. இந்த செட்டை உங்களுக்கு நான் தந்துடுவேன். வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.